அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு ஜூலை மாசம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைய நாள்ல சக்தி வாய்ந்த ஆடி குபேர அமாவாசை நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய வெறும் 5 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற 2 பொருளை சேர்த்துக்கிட்டு இப்ப நான் சொல்ற முறைப்படி சூட்சமமான முறையில நீங்க குளிச்சாலே போதும். உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைய குபேர அமாவாசை, குருவார அமாவாசைன்னு சொல்லுவோம். அடுத்ததா ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி நாளைய நாள்ல தேதி 24, இதோட கூட்டுத்தொகை 6. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அமாவாசையோட சேர்ந்து வரக்கூடிய, அதுவும் வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி நாளைக்கு தமிழ் தேதி 8. இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பவர்ஃபுல்லான நம்பர். வளங்களையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த 8ங்கிற நம்பர் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய 3 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல சொல்ல போற 3 பரிகாரமும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குபேர பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு தவறாம இந்த வார்த்தைய நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்லி பாருங்க. அதுலயும் குறிப்பா வெறும் வயிற்றுல இந்த வார்த்தைய நீங்க சொன்னாதான் இதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய தாராளமா சொல்லலாம். நீங்க தூங்கக்கூடிய இடத்துல கறந்துக்கோங்க. இப்போ உங்க 2 கைகளையும் நல்லா தேய்ச்சு அதுல இருந்து வரக்கூடிய சூட உங்க முகம் ஃபுல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க 2 உள்ளங்கையையும் விரிச்சு வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கையும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். இப்படி விரிச்சு வச்சிருக்கக்கூடிய உள்ளங்கைய பார்த்து உங்க கண்ணை தரங்க. உங்க உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே நீங்க கண்ணை திறந்து பாருங்க. சந்தோஷமான மனநிலையில உங்க கைகளை நீங்க பாருங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரோட சேர்த்து நான் சொல்ல போற அஃபர்மேஷனையும் நீங்க சொல்லுங்க. நான் இப்ப உங்களுக்கு குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை தான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 54479599. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 54479559. இந்த நம்பரை சொல்லிட்டு குபேர யோகம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லுங்க. திரும்பியும் இந்த நம்பரை சொல்லிட்டு குபேர யோகம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி 5 முறை நம்பரோட சேர்த்து இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. அதாவது 54479599 குபேர யோகம் ஏற்படட்டும். இந்த மாதிரி 5 முறை சொல்லணும். இப்படி சொல்லி முடிச்சுட்டு எப்பயும் போல மற்ற வேலைகளை நீங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த முதல் பரிகாரம். அடுத்ததா 2வது பரிகாரம் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். நம்ம முன்னோர்களோட பரிபூர்ணமான அருளை நமக்கு முழுமையா பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது. அதனால இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க. தொடர்ந்து நமக்கு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்துக்கு நம்ம முன்னோர்களோட அருள் நமக்கு கிடைக்காதது கூட ஒரு காரணமா அமையும். இப்படிப்பட்ட முன்னோர்களோட அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையும் சுபிக்ஷமா இருக்கும்.
நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில நிலைச்சு இருக்கும். அந்த வகையில நாளைக்கு நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. பொதுவா இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் நம்ம ஆறாவ சுத்தம் பண்ணோம். இந்த மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வாழ்க்கைய உடனடியா அற்புதமான முறையில மாற்றி அமைக்கும். அதனால தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்ப அந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்கும். அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது, தடைகளை விலக்கக்கூடியது, குரு பகவானுக்கு உகந்தது இந்த மஞ்சள் தூள். நாளைக்கு குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கறனால மஞ்சள் தூளை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்படி மஞ்சள் தூளையும் கல்லுப்பையும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க எழுதிக்கோங்க. அந்த நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 76130226. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 76130226. இந்த நம்பர் நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்று கொடுக்கும். அந்த வகையில குளிக்கக்கூடிய தண்ணீரோட மேற்பரப்புல வலது கை ஆள்காட்டி விரல், ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி நீங்க இந்த நம்பரை எழுதிட்டு நீங்க தண்ணீரை ஊத்தி குளிங்க. தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிங்க. முதல் பரிகாரத்துக்கு சொன்ன அந்த குபேர பகவானோட ஏஞ்சல் நம்பரையும் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய ஹீலிங் கோடு, முன்னோர்களோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய ஹீலிங் கோடு, இது ரெண்டுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ தனித்தனியா தான் நீங்க சொல்லணும், ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கு நீங்க எந்த டைம்ல குளிச்சாலும் சரி தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, அடுத்ததா நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். குரு பகவானோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்று கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில தடைகள் இருக்கும். இதனால காரிய வெற்றிங்கிறதே இருக்காது. செய்கின்ற செயல்கள்ல தோல்வி கிடைக்கும். இதனால மனசு வெறுத்து போறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. நாம நினைச்சது மட்டும் ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. குரு பகவானோட அருள் நமக்கு முழுமையா கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே மாதிரி கோடீஸ்வர யோகமும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனை இருக்கு, வீண் வரைய செலவுகளும் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்றதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் நமக்கு குரு பகவானோட அருள் தேவைப்படும். அந்த வகையில நாளைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க இடது கையில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில குரு பகவானுக்குரிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல வரையணும், எந்த சிம்பல் வரையணும்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இதுக்கு மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை லேசா, அதாவது ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து தடவி விட்டுருங்க. தண்ணீர் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம், வெறும் மஞ்சள் தூளை தடவி விட்டாலே போதுமானது. இப்படி தடவி விட்டுட்டு குரு பகவான் கிட்ட உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி நீங்க கையில எழுதி வச்சிருக்கிறது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. திரும்பி எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைய நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரங்களை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் நிச்சயமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.